இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் மாறா, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன கேட்ட? தோசை ஊத்துறேன் சாப்பிடுறியான்னு உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இல்லடி, வேண்டாம். என்ன கடையில நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா? நமக்கு மட்டும் எங்க இருந்தா வராங்களோ தெரியல. ஏதாவது ஒரு புது புது பிரச்சனையா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ஆர்டரை டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டு கையில் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இப்ப கடை எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஏன் முடியாது? முடியும்னா முடியும். எப்படி? கடை இல்லைன்னா என்னடா, வீட்லயே வச்சு சமாளிக்கலாம். இந்த வீட்டில் எப்படி? இங்க நமக்கு படுக்கிறதுக்கே இடம் கிடையாது. அவ்வளோ சரக்கு இங்க கொண்டு வந்து வச்சு டெலிவரி பண்றதெல்லாம் நல்லா மாட்டிக்கிட்டோம். 2 லட்சத்துக்கே நீ ரேஸ் ஓட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சு. இப்ப 8 லட்சத்துக்கு என்ன பண்றது? மாறா பாக்கலாம். வள்ளிமா, அத்தைகிட்ட எதுவும் காட்டிக்காத. சரி. வாங்க வள்ளிமா. மீரா, வாங்க. பாத்த உட்காருங்க. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்டா. உட்கார். உட்காருங்க வள்ளிமா. ஏண்டா, என்ன கடையில எது பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா நீ சமாளிக்காத. கொஞ்சம் பணம் தரணும். ஆமாதான், அதெல்லாம் நான் ரெடி பண்ணிக்குவேன். நீ எதுவும் யோசிக்காத. ஏய், ஏன்டா இப்படி? நீ எப்படிடா ரெடி பண்ணுவ? நான் என்னமோ பண்ணிக்கிறேன். உடனே நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி வராத. நான் சமாளிச்சுக்கிறேன். எதுக்குடா நீ இப்படி சமாளிச்சு அது இதுவும் கஷ்டப்படணும்? இங்க பாரு, எனக்குன்னு சொத்து இருக்கு, வரவு செலவு இருக்கு. நான் உனக்கு கொடுத்தா என்ன கேள்வி கேட்க யாரு இருக்கா? நான் உனக்கு கொடுக்கறேன்டா. இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணிடுறா, நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல. அதெல்லாம் எதுவும் வேணாம். உன்னோட அன்பு இருந்தா எங்களுக்கு